ஒரு மனிதர், ஒரு மகான், ஒரு பெரியவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தோட எந்த தொடர்பும் கொள்ள முடியாது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது என்பதற்கு ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக கொண்டு கடந்த வாரங்களிலே நம்ம தெரிவித்திருந்தோம். இறந்தவர்களோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பொருத்தமில்லாத செய்திகளை கொண்டு வந்து ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்பதையும் சென்ற வாரம் பார்த்தோம். அதுபோன்ற ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற ஒரு சம்பவம். மேராஜுக்கு செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள், இல்யாஸ் நபியை பார்க்கிறார்கள், மூசா நபியை பார்க்கிறார்கள், இத்ரீஸ் நபியை பார்க்கிறார்கள், ஈசா நபியை பார்க்கிறார்கள். இவர் யார் என்று ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க. இவர் தான் இப்ராஹிமு, இவர் தான் மூசா என்று அறிமுகம்லாம் செய்யப்படுகிறது. இந்த மேராஜை சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இதில் 349 ஹதீஸில் இது விவரமாக சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இறந்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி இறந்தவர்களை பார்த்தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டார்ல, மூசா நபியை பார்த்தாங்கல்ல, அவர் இறந்து போன ஆள் தானே. அப்போ இறந்து போன ஆட்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கும் பொழுது இறந்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது என்று எப்படி சொல்கிறீங்க? இதை ஒரு வாதமாக கேட்கிறார்கள். இது வந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு தனது தூதரை அழைத்து சென்று காட்டிய ஒரு காட்சி. மேராஜுங்கிறது உங்களுக்கு நடக்காது, எனக்கு நடக்காது, உலகத்தில் யாருக்கும் நடக்காது. நம்மளை எல்லாம் அல்லா அழைச்சிக்கிட்டு போவான் என்று இருந்தால் அந்த உலகத்துக்கு நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டான்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களும் நம்ம பார்க்க தான் முடியும். என்னையும் அல்ல மேராஜுக்கு அழைச்சிக்கிட்டு போனால், உங்களையும் அழைத்து கொண்டு போனால் அங்கே உள்ள ஆன்மாக்கள் உலகத்தில் இருப்பவர்களை பார்ப்பது என்பது சாத்தியம். ஆனால் அது கிடையாது. அவருக்குள்ள சிறப்புன்னு நல்லா சொல்கிறார். சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை முகமது நபியை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் என்று சொல்லி நான் அவர் அழைத்து சென்றேன் அப்படின்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாராவது மேராஜ் என்ற விண்வெளி பயணம் மேற்கொள்ள முடியும்? வஹீ தொடர் முதல் இருக்குமா? அல்லாஹ் நம்மளை யாரையும் அழைத்து செல்லுவானா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரத்யேகமாக ஒரு காட்சியை அங்கே காட்டுகிறான். அந்த காட்சியை கொண்டு வந்து இறந்தவர்களை எப்படி பார்த்தாங்க இப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதனால் நாங்களும் பார்க்கலாங்கிறாங்க. இதுலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்களும் அவுலியாவை கூப்பிடுவோம், இறந்தவர்களை ரசூலில் பார்த்துருக்குறாங்கல்ல, இப்போ ரசூலோடு போட்டி போடுறாங்க இவங்க. ரசூல் எப்படி அல்லாஹ்வால் அழைத்து செல்லப்பட்டு நபிமார்களை எல்லாம், இறந்துவிட்ட நபிமார்களை எல்லாம் பார்த்தார்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா இது இறைத்தோருடைய தகுதிக்கு போட்டி போடுற செய்தி இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சமமானவர்கள் நம்மளாம், நமக்கெல்லாம் அந்த ஒரு சான்ஸ் அல்ல தருவதாக சொல்லியிருக்கிறானா? அதற்கான இடமாச்சு இந்த மார்க்கத்தில் இருக்குதா? அல்லாஹ் முகமது நபியோட மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அதுக்கு பிறகு யாரோடையும் தொடர்பு வைக்க மாட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், மேராஜில் அவங்க பார்த்தாங்கல்ல, பார்த்தது வந்து நெசமாக பார்த்தாங்களா? அது எடுத்துக்காட்டான். பார்க்குதல் வந்து ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒரு வகை வந்து நேருக்கு நேர நெசமாக பார்க்கிறது. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தன்னுடைய வல்லமையை கொண்டு இல்லாத ஒரு ஆளை இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுவான். அவனுக்கு நினைத்தால் எடுத்து காட்ட முடியும். இந்த மேராஜுடைய சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததா வருத, அது எல்லாமே வந்து பார்த்ததாக அர்த்தம் கிடையாது, எடுத்து காட்டியதாக தான் அர்த்தம்.